ஆண்டவர் இந்த வருடம் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது, நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து அன்றைக்கு ஒரு பிளானும் ஒரு திட்டமும் இல்லாமல், எங்க போக வேண்டும் என்று தெரியாமல், ஒரு சாதாரணமான இடத்திற்கு தான், ஏற்கனவே போன இடத்திற்கு மாறி நம்ம அப்படிதான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் திடீரென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்து, ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தினுடைய பேரை கர்த்தர் சொல்லி, எல்லாம் புறப்படுங்க, எல்லாம் ஆயத்தமாகுங்க, எல்லாம் ரெடி ஆகுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அன்றைக்கு அந்த சீடர்களை அழைத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீங்கள் நினைக்காத, உங்களுடைய யோசனையிலே புறப்படாத, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரும் உங்களை குறித்து யோசித்திராத ஒரு இடத்திற்கு நேராய் கர்த்தர் இந்த வருடம் நாம் அனைவரையும் கர்த்தர் அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த வருடம் நாம் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதுவரையிலும் ஆரம்பிக்காத ஒரு பிரயாணத்தை கர்த்தர் இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் நமக்காக ஒரு பெரிய பிரயாணம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த பிரயாணத்தில் நம்மோடு கூட ஒருத்தர் இருக்க போகிறார். அந்த பிரயாணம் நம்மை அக்கறைக்கு கொண்டு போகிற ஒரு பிரயாணமாய் அமைய போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி அக்கறைக்கு, ஆமென், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்.